Hey guys, welcome to another video. In this video, I will show the exact roadmap for trading beginners. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறப்ப நான் கன்ஃபார்மா ப்ராமிஸ் பண்றேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப நீங்க ட்ரேடிங்னா என்ன அண்ட் ட்ரேடிங்ல பேசிக்ஸ் என்னென்ன இருக்கு அண்ட் ஆஸ் ஏ பிகினரா ட்ரேடிங்ல என்னென்ன நீங்க கத்துக்கணுமோ எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க எந்த ரோட்மேப் வீடியோவும் தேட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தமிழ் கம்யூனிட்டில யாருமே போட்டு நான் பார்க்கல. ஸோ இதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து எப்போதும் போல நோட் அண்ட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் நிறைய லாசஸ் தவிர்த்திருப்பேன். ஸோ ஆஸ் எ பிகினரா நீங்க ட்ரேடிங்ல என்னென்ன டாபிக்ஸ் அண்ட் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையும் இந்த வீடியோல கிளியர் அண்ட் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். நான் நிறைய அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணியிருக்கேன், ஓவர் ட்ரேட் பண்ணுவேன், ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுவேன். இந்த வீடியோல நான் அது எல்லாத்தையும் என்னென்ன தப்பு நான் செஞ்சேன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ஐ வில் வியூ. நான் இங்கே கோர்ஸ் ஹெல்ப் பண்ண வரல அண்ட் நான் ஒரு ஃபேக்கான லக்ஸுரிஸ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு காட்டவோ இல்லை ஃபேக் ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் காட்டவோ வரல. ஸோ நான் எக்ஸாக்ட் ட்ரூத் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. முதல்ல ட்ரேடிங்னா என்ன? ட்ரேடிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் ஏறுதோ இறங்குதோ ஏதோ பண்ணுது. அந்த பாயிண்ட் போறப்ப நீங்க அதுல போய் ட்ரேட் பண்ணி அந்த பாயிண்ட பிடிக்கிறீங்களா, அது பேர் தான் ட்ரேடிங். ஒரு ஷார்ட் டேர்ம் நடக்கிற அந்த ஒரு விஷயத்த கேட்ச் பண்ணி அது மூலியமா ப்ராஃபிட்டோ லாஸோ பண்ணீங்கன்னா நீங்க ஒரு ட்ரேடர், அவ்வளவுதான். ஸோ ட்ரேடிங்னா இவ்வளவுதான் சிம்பிளா சொல்ற. ஸோ ட்ரேடிங்னா இவ்வளவுதானான்றதெல்லாம் போயிடாதீங்க. ட்ரேடிங்னா என்னன்னு தெரியலனா திஸ் இஸ் கால்ட் ட்ரேடிங். நம்ம டாபிக்ஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி செக் சொல்லிக்கிறேன். ட்ரேடிங் இஸ் நாட் ஈஸி மணி. ட்ரேடிங் இஸ் நாட் சைடு ஹஸ்டில். ஓகே, ட்ரேடிங் இஸ் லைக் அ பிஸ்னஸ். அது முதல்ல உங்க மைண்ட் குள்ள ஏத்திக்கோங்க. ட்ரேடிங் ஒன்றும் நீங்க ஒரு 5 நிமிஷத்துல ஏதோ 2 பட்டன் பை ஆர் செல் தொட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் ட்ரேடிங் கிடையாது. இதுக்கு நீங்க பல வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும், பல நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிருக்கணும், டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி ஒரு லெவலுக்கு உங்க சைக்காலஜியை மாஸ்டர் பண்ணா மட்டும்தான் ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி ஃபேக்கா சொல்லி ட்ரேடிங்னா 5 நிமிஷம் உட்கார்ந்தா போதும் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இது நம்ம எப்போதும் லாங் டேர்ம் கோல்ஸ் தான் நோக்கி ஓடணும். ஷார்ட் டேர்ம் பிளஷருக்காக ஓனீங்கன்னா இதுல நீங்க சர்வே பண்ண முடியாது. இன்னொரு ட்ரூத் என்னன்னா, ட்ரேடிங்ல எப்போதுமே சொல்றேன், ட்ரேடிங் இஸ் லைக் அ பிஸ்னஸ். உங்க பிஸ்னஸ் நீங்க எப்படி க்ரோ பண்ணுவீங்க, மெதுவா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணி அதை நீங்க கொண்டு போவீங்க. அது மாதிரிதான் ஆக்சுவலா ட்ரேடிங்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் அதை மறந்துட்டு ட்ரேடிங்கை ஒரு கேம்பிள் பண்ணிட்டு அது போய் ட்ரேடிங் லாஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் விட்டுட்டு போய் குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தப்பை நம்ம சேனல்ல பாக்குறவங்க பிகினர்ஸ் யாரும் பண்ணிடாதீங்க. ட்ரேடிங் இஸ் a long term goal. Use your risk management and your setups. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அட்லாஸ்ட் கடைசியில ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆகுவீங்க. நீங்க நெக்ஸ்ட் இயர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சா மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல எக்ஸாக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ரோட் மேப் வீடியோ தான் இது. நீங்க ட்ரேடிங் ஆஸ் எ பிகினரா இல்ல ட்ரேடிங்னா என்னன்னு எனக்கு தெரியாதுனாலும் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபார்மா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐ ப்ராமிஸ் யூ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம டாபிக்ஸ்குள்ள போகலாம். மோஸ்ட் ஆஃப் த பிகினர் ஃபெயில் ஆகுறது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலியமா கிடையாது, அவங்களோட மைண்ட் செட்டால தான். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னமோ கரெக்டாக தான் இருக்கும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் எவ்ரி திங் இன் ட்ரேடிங். அது திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் நீங்க அந்த ஆஸ் எ பிகினரா நீங்க வேணா நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கலாம். பட் உங்க ஸ்ட்ராட்டஜி இன்னும் தப்பானது இருக்காது. உங்க செட்டப் என்னமோ கரெக்டா தான் இருக்கும். கடைசியில நீங்க லாஸ் ஆகுறது எதுனாலனா ஒண்ணு உங்களோட எமோஷனலால இருக்கும். ஐயோ என்ன கீழே வருது, நம்ம ஒருவேளை இது கீழே போயிட்டு நம்ம லாஸ் பண்ணிடுவோமோ அப்படி ஒரு ஃபோமோ இல்லைன்னா ஒரு பயம் கிரியேட் ஆயிருக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் லாட் சைஸ் அதிகமா வச்சுட்டு கேம்பிள் பண்ணியிருப்பீங்க. இதனாலதான் நீங்க மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் ஃபெயில் ஆகுறீங்க ட்ரேடிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் மைண்ட் செட். எப்போதும் உங்க மைண்டை காமா வச்சுக்கோங்க. அதனால ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ இல்ல மெடிடேஷன் பண்ணுவீங்களோ, இட்ஸ் ஆல் அபவுட் யூ. அண்ட்
நீங்க மைண்ட் செட்டை முதல்ல பில்ட் பண்ணுங்க கைஸ். இப்ப நான் ஒரு மைண்ட் செட் சொல்றேன், இதை நீங்க நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களோட விஷயம், உங்களோட ஆம்பிஷன் என்ன, ஐ மீன் உங்க எய்ம் என்னவா இருக்கணும்னா, உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அந்த 10,000 எப்படி நீங்க ஒரு அமௌண்ட் நீங்களே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த 10,000 நீங்க கடைசியா இயர் எண்டுல அது நீங்க அந்த அமௌண்ட்டை மார்க்கெட்டு கிட்ட விட்டுருக்க கூடாது. அப்பனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பயங்கரமா நீங்க மாஸ்டர் பண்ணியே ஆகணும். நான் வேணா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மைண்ட் செட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங். என்னடா அவன் இப்படி சொல்றான் அப்படின்னீங்கன்னா, நான் ஒன்றும் ஃபேக்கா மற்றவங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனா நான் ரியாலிட்டி சொல்லணும்ல, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் ஃபேக்கா இருக்கக்கூடாது. ஸோ நான் எப்போதும் ரியாலிட்டியை மட்டும்தான் சொல்லுவேன். பல வருஷம் நான் வந்து கேம்பிள் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸா இருந்து நான் நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை முதல்ல மாஸ்டர் பண்ணுங்க. If you don't master your emotion, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களை காப்பாத்தாது, பார்த்துக்கோங்க. அண்ட் த ஸ்டெப் நம்பர் 2, த பேசிக்ஸ். ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு பேசிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன பேசிக்ஸ் கற்றுக்கணும்னா, என்னென்ன லாட் சைஸ்னா என்ன, பொசிஷன் சைசிங், லாட் சைசிங், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பிப்ஸ்னா என்ன, பாயிண்ட்ஸ்னா என்ன, மார்ஜின்னா என்ன, லெவரேஜ்னா என்ன, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக்ஸ், லைக் நீங்க ரொம்ப பிகினரா இருந்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் முதல்ல கத்துக்கோங்க. ஹையர் ஹை, ஹையர் லோ, அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிகினரா ட்ரேடிங்னா என்னன்னே தெரியலன்னா பிரைஸ் ஆக்ஷனை முதல்ல லேர்ன் பண்ணுங்க. அது லேர்ன் பண்ண ஓரளவு ஈஸியா இருக்கும். முதல்ல நீங்க டெக்னிக்கலை கத்துக்கிட்டா ட்ரேடிங்ல பெரிய ஆளு, நான் தான் பெரிய ட்ரேடர்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. டெக்னிக்கலுங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி தான். அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சாதான் நீங்க சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும், அவ்வளவுதான். ஓகே, அதனால டெக்னிக்கல் தெரிஞ்சு நான் தான் பெரிய ஆளுன்னு கடந்து குதிக்காதீங்க. டெக்னிக்கல் இஸ் ஜஸ்ட் எ ஃபார்முலா. டெக்னிக்கல் தெரிஞ்சா சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எது சப்போர்ட், எது ரெசிஸ்டன்ட், எங்க போனா பிரேக் அவுட் ஆகும், எதை தட்டும், ஐ மீன் எந்த பிரேக் அவுட் ஆகும், எங்க லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகும். நீங்க டெக்னிக்கல் மாஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு செமையா புரியும். தட்ஸ் கால் டெக்னிக்கல். இந்தியன் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்னா என்னன்னு முதல்ல சொல்றேன். நிறைய பேர் ஃபண்டமெண்டல்ங்கிறது இந்தியன் மார்க்கெட் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல்னா நீங்க ஒரு ஸ்டாக்கோ இல்ல ஒரு இண்டெக்ஸோ ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முக்கியமா ஸ்டாக்ஸ் தான் வரும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ங்கிறது இந்த கம்பெனியோட என்னது. இப்ப டாடா இருந்ததுக்கு அப்புறம் டாடா கம்பெனி ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த டாட்டால இப்ப திடீர்னு மிலிட்ரிக்கு அவங்க வெப்பன்ஸ், ஐ மீன் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா கம்பெனி பயங்கரமா ஏறி இருக்கும். ஸோ அந்த கம்பெனியை பத்தி படிச்சு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு படிக்கிறது பேர் தான் ஃபண்டமெண்டல். முதல்ல இதான், அவ்வளவுதான் ஃபண்டமெண்டல்னா. முதல்ல இங்க திருப்பி சொல்ற, நல்லா கிளியரா கேட்டுங்க. நீங்க எந்த கம்பெனியை ட்ரேட் பண்றீங்களோ, ஐ மீன் எந்த ஸ்டாக்கை நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அந்த ஸ்டாக்கோட பேசிக்ஸ், அதோட மொத்த நியூஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதோட ஃபண்டமெண்டலை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல். ஓகே, ட்ரேடிங்கை பொறுத்த அளவுக்கு டெக்னிக்கல் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ணா மட்டும் இந்த ஃபண்டமெண்டலை பாருங்க. இதுவும் லாங் டேர்ம்ல ஸ்விங் ட்ரேட் எல்லாம் பண்ணீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங். ட்ரேடிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்ல ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்கேல்பிங் அண்ட் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீங்க முதல்ல ட்ரேடிங், நீங்க என்ன ட்ரேடர்னு முதல்ல அதை நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த மார்க்கெட், எந்த பேர், எந்த இண்டெக்ஸ், எந்த கிரிப்டோல ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்ல பேர்ஸ்ல ட்ரேட் பண்ண, கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ண போறீங்களா, இல்ல இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்களாங்கிறத முதல்ல நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நீங்க எதுல ட்ரேட் பண்ணணும்ன்றதுல. திரும்பவும் சொல்றேன், முதல்ல நீங்க டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர், ஐ மீன் நீங்க என்ன மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னு முதல்ல கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ட்ரேடர்னு முதல்ல
கத்துக்க போறீங்க. அப்புறம் எந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ண போறீங்கன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1 என்ன, எந்த மார்க்கெட்டை நீங்க சூஸ் பண்றீங்க. இட்ஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட், இட் மேபி இந்தியன் மார்க்கெட், இட்ஸ் நாட் மேட்டர், இட்ஸ் நாட் மேட்டர். நீங்க ஸ்டாக் ட்ரேடர்லாம் இருக்கலாம், ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம், இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம், கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா கிரிப்டோல ட்ரேட் பண்ணலாம். லைக் எத்தீரம் அண்ட் பிட்காயின், XRP அந்த மாதிரி நிறைய பிட்காயின்ஸ் இருக்கு. ஐ மீன் நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. இண்டெக்ஸஸ்னா நிஃப்டி 50, சென்செக்ஸ் அந்த பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபாரின் ஐ மீன் யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா S&P 500, நாஸ்டாக் 100 இந்த மாதிரி இண்டெக்ஸஸ் இருக்கும். அண்ட் கரன்சி பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு லைக் XAU, USD, GBP, JPY அண்ட் யூரோ USD, JPB, USD இந்த மாதிரி நிறைய கரன்சி பேர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க எதுல ட்ரேட் பண்றீங்கன்னு முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா நீங்க என்ன ட்ரேடர்னு முதல்ல தெரியணும். லைக் விச் டைப் ட்ரேடர் யூ ஆர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன ட்ரேடர்னா முதல்ல எடுத்துக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக்கோ இல்ல நீங்க என்ன ட்ரேட் எடுத்துக்கிறீங்களோ அது ஒரு 1 வீக் இல்லைன்னா 1 மந்த் வரையும் அதை கொண்டு போறது பேரு ஸ்விங் ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்னா 1 டேல பை ஆர் செல் பண்றதுக்கு பேர் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா எந்தெந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணலாம்ன்றத சொல்லுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ட்ரேடிங்கும் இல்ல இன்வெஸ்டோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் மார்க்கெட்ல நான் பர்சனலா யூஸ் பண்றது ஏஞ்சல் ஒன் அண்ட் க்ரோ. நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப் ஐ எவர் யூஸ்ட். அந்த நீங்க ஃபாரின் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஐ மீன் ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா IND மணின்னு ஒரு ஆப் இருக்கு. இட்ஸ் அமேசிங் ஆப். அண்ட் நீங்க கிரிப்டோல ட்ரேடிங்கோ இல்ல ஃபியூச்சர்ஸோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பைனான்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு, சூப்பரான ஆப். அண்ட் ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் எக்ஸ்னஸ் தான். நிறைய இருக்கு, பட் நான் பர்சனலா எக்ஸ்ப்ளோர் பண்ண வரையும் எக்ஸ்னஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப். அண்ட் லெவரேஜ் அப் டு 1:unlimited வரையும் லெவரேஜ் இருக்கு. ஆக்சுவலா இப்ப என்னன்னா, எக்ஸ்னஸ்ங்கிறது இப்ப இந்தியாவில பேன் பண்ணிட்டாங்கிறாங்க, ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்றாங்க. அது என்னன்னு தெரியல, அது என்னன்னு பாத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண வரையும் திஸ் ஆர் த பெஸ்ட் ஆப்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, ட்ரேடிங்க இப்ப நீங்க பிகினரா இப்ப ட்ரேடிங்குள்ள இறங்குறீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா பேப்பர் ட்ரேடிங், ஐ மீன் டெமோ ட்ரேடிங். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆஸ் எ பிகினரா நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்ல எதனா ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சத எடுத்தோடனே நீங்க லைவ் அக்கௌண்ட் உங்களோட ஒரிஜினல் மணியை போட்டீங்க, லாஸ் ஆகோ ப்ராஃபிட்டோ ஆச்சுன்னா உங்களுக்கு அது உங்களால தாங்கிக்க முடியாது. அப்பயே நீங்க ட்ரேடிங் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ அதை குவிட் பண்ணிடுவீங்க. இப்போ சப்போஸ் உங்கள்ட்ட மணி இருந்தாலும் சொல்றேன், டெமோ ட்ரேடிங் வாங்க. ஏன் இதை சொல்றேன்ற, சரி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு காசு இருக்குன்னாலும் ட்ரேடிங்ல வராதிங்க, லைவ் ட்ரேடுக்கு வராதிங்க, டெமோ ட்ரேட் பண்ணுங்க. அந்த காசை என்ன பண்றதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. எதனா ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நீங்க அது வரையும் டெமோ ட்ரேடிங் பண்ணுங்க, லைக் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேடிங்ல ஒரு 3 months கன்சிஸ்டன்சியா நீங்க எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பேக் டெஸ்ட் பண்ணி திரும்ப பேக் டெஸ்ட் பண்ணி அது எல்லாம் ஓரளவுக்கு நீங்க ஒரு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 7 ட்ரேட் ஆச்சு ப்ராஃபிட்டபிளா வருதுன்னா யூ காட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க லைவ் அக்கௌண்ட்ல பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி பண்றப்ப உங்களுக்கே தெரியும் 3 month நம்ம இவ்வளவு நாள் சர்வே பண்ணியிருக்கோம். ட்ரேடிங்கிறது நீங்க உங்க அமௌண்ட்டை எப்படி மேக் பண்றது, அதிக மணிங்கிறது ட்ரேடிங் கிடையாது. மேக்கிங் மணி இஸ் நாட் ட்ரேடிங். ட்ரேடிங் இஸ் ஜஸ்ட் சர்வைவ் அண்ட் டோன்ட் லூஸ் யுவர் மணி இன் த மார்க்கெட். தட்ஸ் கால்ட் ட்ரேடிங். உங்க மணியை எப்படி அந்த மணியை கடைசி வரையும் சர்வைவ் பண்ணீங்களோ, இந்த சர்வைவ் பண்றது பேர் தான் ட்ரேடிங். மேக் பண்றது பேர் ட்ரேடிங் இல்லை. ஸோ உங்களோட கேபிட்டலை எப்படி சேஃபா பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதை எப்படி அப்படி வச்சிருந்தா எப்படி ப்ராஃபிட் பண்றதுங்கிறது தான் ட்ரேடிங். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றேன், காடு உங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அது மாதிரியே பார்த்துருக்கீங்க. கன்ஃபார்மா சொல்றேன், யூ ஆர் பிகமிங் த பெஸ்ட் ட்ரேடர்
in 2026. இட்ஸ் மை விஷ். நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா கமெண்ட்ல இதே வீடியோக்கு வந்து போடுங்க. ப்ரோ ஐ எம் பிகமிங் த ட்ரேடர். ப்ரோ நான் ட்ரேடர் ஆயிட்டேன்னு போடுங்க. ஓகே, இந்த இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங்ல சீரியஸா தான் இருக்கீங்க. கங்க்ராட்ஸ் ப்ரோ. வாங்க நெக்ஸ்ட் இப்ப என்னன்னு பார்ப்போம். இப்ப நீங்க ஆப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, என்னென்ன மார்க்கெட் இருக்கு, என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு கிளியரா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெமோ ட்ரேட் பண்ண போறீங்க. ஐ மீன் தட்ஸ் இட்ஸ் பேப்பர் ட்ரேடிங், அதை பண்ண போறீங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நீங்க வச்சிருந்தீங்களா இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல், அதை எடுத்துட்டு கேபிட்டல்ல நீங்க உங்க சுயமா பண்ணிடாதீங்க. அப்ப 3 மந்த் ப்ராஃபிட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 to 5 மந்த் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் இருக்கு. அது வந்து கம்மியா தான் இருக்கும். $5,000 ஃபண்டட் அக்கௌண்ட் ஒரு 3000-4000 இருக்கும். 10,000 வந்து 5,000 ரூபா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அதுல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஏன் ஃபண்டட் அக்கௌண்ட், நான் ஒன்றும் வேற எதுக்காகவும் சொல்ல. ஃபண்டட் அக்கௌண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, ஃபண்டட் அக்கௌண்ட்ல ரூல்ஸ் இருக்கும். எப்படின்னா, நீங்க ஒரு $5,000 அக்கௌண்ட்னா அதுல வந்து டிரா டவுன் லிமிட் இருக்கும் ஒரு நாளைக்கும். அதாவது நீங்க ஒரு 10,000 வச்சுப்போம், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஒரு $10,000 அக்கௌண்ட் வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து தினமும் ஒரு நாளைக்கு 5% தான் இல்ல நீங்க லாஸ் பண்ண முடியும், அதான் லிமிட். அதாவது ஒரு நாளைக்கு $500 தான் நீங்க அதுல லாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் ப்ளோ ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து மொத்தத்துக்கு 10% தான் லாஸ் பண்ண முடியும். அதாவது $1,000 மொத்தத்துக்கு லாஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1ல நீங்க வந்து அக்கௌண்ட்ல இருந்து 8% ப்ராஃபிட் கெயின் பண்ணணும். அதாவது 10,000 அக்கௌண்ட்ல $800 ப்ராஃபிட் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஃபேஸ் 1 ஒன்று வரும், அதாவது பிராக்டிஷனர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட்ல வந்து ஸ்டெப் 2 அக்கௌண்ட்ல ஒரு 5% கெயின் பண்ணணும். அதாவது சொன்ன மாதிரி $500 கெயின் பண்ணணும். சப்போஸ் இந்த ரெண்டும் நீங்க ஃபேஸும் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மாஸ்டர் அக்கௌண்ட் தருவாங்க, அதாவது லைவ் அக்கௌண்ட். அதுல நீங்க பண்ற ப்ராஃபிட்ல இருந்து நீங்க வந்து ஒரு 7 டேஸ்லயோ 21 டேஸ்லயோ பே அவுட் எடுக்கலாம். நான் ஏன் அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை பத்தி இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, திடீர்னு நீங்க வந்து டெமோ ட்ரேட்ல ஓரளவு ப்ராஃபிட்டபிளா வந்துட்டீங்கன்னா டேரக்டா லைவ் அக்கௌண்ட் போகாதீங்க. ஏன்னா உங்க சொந்த காசு, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பீங்க. ஸோ அதை டைரக்டா போட்டோ ப்ராஃபிட்டோ லாஸோ பண்றது வந்து உங்க மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்ல ஏன் அதை சொல்றேன்னா, ஃபண்டட் அக்கௌண்ட்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்ப வந்து இந்த டிசிப்ளின்ங்கிறது உங்களுக்கு ஆஸ் ஏ பிகினரா இந்த டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகும். அந்த டிசிப்ளின் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்க காசை வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அது சிம்பிளா இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா லெவரேஜ் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்மி கேபிட்டல் இருந்தா போதும். அந்த இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு லெவரேஜ் எல்லாம் கிடையாது. மோர் தென் ஒரு 5x லெவரேஜ் தான் தருவாங்க. ஸோ அது மூலியமா நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு கேபிட்டல் நிறைய வேணும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு கேபிட்டல் கம்மியா இருந்தா போதும். ஸோ ஆஸ் அ பிகினரா நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட் போலாமா இந்தியன் மார்க்கெட் போலாமா? என்னோட இதுபடி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் போறது ஒன் ஆஃப் த பெஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருங்க. முதல்ல நீங்க பண்ண வேண்டியது டெமோ ட்ரேடிங், அதாவது பேப்பர் ட்ரேடிங். நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஃபண்டட் ட்ரேடிங். அந்த நெக்ஸ்ட் லைவ் ட்ரேடிங். நீங்க சம்பாரிச்ச காசை வச்சு உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி வந்தா மட்டும் ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்க செட்டப் படி வந்தா மட்டும் ட்ரேட் எடுக்கிறீங்க. அப்படி பண்ணீங்கன்னா கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ணலாம். ப்ரோ நான் டெய்லியும் ட்ரேட் பண்ணாதான் ட்ரேடரா அப்படின்னீங்கன்னா கன்ஃபார்மா கிடையாது. ட்ரேடர்னா தினமும் ட்ரேட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்க செட்டப், அதாவது நீங்க ஒரு செட்டப் பிரேக் அவுட்னா அந்த சப்போர்ட்டை நம்ம பிரேக் பண்ணாலோ, அதாவது அந்த ஒரு இது வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அதோட ரெசிஸ்டண்டோ சப்போர்ட்டோ பிரேக் பண்ணா அது மேலேயோ கீழே வரும். மேல போகுது. இப்ப ரெசிஸ்டண்ட பிரேக் பண்ணிச்சுன்னா மேல போகும். ஒரு 2 to 3% மேல போகுதுன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி மேல போறப்ப அந்த மாதிரி செட்டப் எடுக்கலாம். அது மாதிரி ஆளாளுக்கு ஒரு செட்டப்ஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஒரு செட்டப் இருக்கும்.
அந்த ஒரு செட்டப் வந்தா மட்டும் உள்ளார வாங்க. ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த ரோட் மேப் வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எதை பத்தி போடலாம் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஐ வில் பி டெஃபினெட்லி ரிப்ளை ஃபார் தட் கமெண்ட். அண்ட் தேங்க்யூ கைஸ். நம்ம வெறும் 2-3 வீடியோலயே நம்ம 200 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ கைஸ். நான் உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோல மீட் பண்றேன். பை பை. See you, Tata guys.